வாக்குத்தத்தம் உன்னுடையது. எப்போதும் என் வாழ்க்கையில் கண்ணீர் தான் இருக்கிறது. அழுது அழுது என் கண்கள் பூத்து போகிறது. எனக்கு சமாதானம் இல்லை. செய்கிற வேலையிலே நிம்மதி இல்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் அழுகையே என்னுடைய பங்காக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு நான் சமாதானம் தருகிறவராய் உன்னிடத்தில் வருகிறேன். அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் பாடுகளும் உபத்திரவங்களும் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக என்பதை நீ அறிந்து கொள். அன்னாள் தனக்கு குழந்தை இல்லாததினால் எப்போதும் அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வந்தது. சாமுவேல் என்ற பிள்ளையை கொடுத்தேன். அவள் தன்னுடைய வேதனைகளை மறந்து சந்தோஷமடைந்தாள். ரூத்தின் வாழ்க்கையில் அவள் நம்பிக்கை இழந்தவளாய் எல்லா நன்மைகளையும் இழந்த சூழ்நிலையில் அவளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினது மட்டுமல்ல, இயேசுவின் வம்ச வரலாற்றில் அவளுடைய பெயரையும் சேர்க்கிற அளவிற்கு அவளை மேன்மைப்படுத்தினேன். அந்த உன்னதமான நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீரையும் மாற்றி உன்னுடைய வாழ்விலே சந்தோஷம் தந்து நீ பட்ட உபத்திரவத்தின் பலனாக நன்மைகளை காணச் செய்வேன். ஆகவே எனக்காக பொறுமையோடு காத்திரு. நான் செய்யும் அற்புதத்தை நீ காண்பாய். உனக்கும் ஒரு நன்மை உண்டாகும். ஆதார வசனம்: கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதம் 126:5.